கரெக்டா வரலையா? அவ்வளோதான் போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இன்று படுகொலியில் வீழ்த்தப்பட்டிருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நானே. உன் மீது குற்றங்கள் குவிந்திருக்கின்றன. அதை விசாரிக்கவே இங்கே உன்னை அழைத்து வந்துள்ளேன். திருத்தம் இழுத்து வந்துள்ளீர்கள் என்று சொல்லுங்கள். நான் செய்த குற்றம் என்னவோ? நீர் வரி கொடுக்காதது குற்றம். உன்னுடன் சமாதானம் பேச அழைத்த போது நீர் அரியணையில் அமர்ந்தது குற்றம். எனது படை வீரர்களை அநியாயமாக அளித்தது மாபெரும் குற்றம். இப்படி உன் மீது குற்றங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நீர் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான் குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் ஏன் உனக்கு வரி கொடுக்க வேண்டும்? உன்னிடம் நிலம் கேட்டேனா அல்லது உன்னிடம் கடன் கேட்டேனா? உன் தலையை வேண்டுமானால் எடுக்கிறேன், ஆனால் இறுதி வரை வரி எல்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு தண்டனை கொடுக்க போறோம் தெரியுமா? நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கிறீர்களா? நான் இறந்தாலும் உரு குறைந்தாலும் என்னை பற்றிய நினைவுகள் மட்டும் ஊற்றி எடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் விட்டு செல்லும் ஒவ்வொரு மூச்சும் உங்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றும் வீரர்களாகவும் படைக்கு செல்லும் சூரர்களாகவும் உருவெடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். எனது பிரச்சாரம் முடிந்ததா? ஆம், எனது பிரச்சாரம் முடிந்தது. தமிழினத்திற்கு மதுவானத்தை கொடுத்து இந்த இனத்தையே கெடுக்கும் ஆங்கிலேய அதிகார ஆட்சியை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றிய பிறகுதான் எனது ஆவி இந்த நாட்டை விட்டு அகலும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டு போய் புளிய மரத்தில் தூக்கிடுங்கள். விலகிச் செல்லுங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சமத்தை. அன்று கோட்டையில் மடிந்த என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். அது என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு பிரிதல் ஒன்றே எனது ஒரே வருத்தம். 6 மாசம் குட்டிடுறது. என் இந்திய